where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கும் மகாராஷ்டிர மாநிலத்தில் பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தி சேர்க்கப்படுவதற்கு எதிராக அம்மாநில அரசியல் கட்சிகள் போராட்டங்களை அறிவித்துள்ளன. மராத்தி மக்களின் உணர்வுபூர்வமான பிரச்சனையாக மாறியுள்ளதன் பின்னணி என்ன என்பதை பெருஞ்செய்தி பகுதியில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு என்றாலே தமிழ்நாடுதான் தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகிறது. தற்போது வடக்கிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது, பேசுபொருளாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த ஏப்ரல் மாதம் ஹிந்தியை கட்டாய 3வது மொழியாக்கும் ஓர் அரசாணையை அம்மாநில அரசு வெளியிட்டிருந்தது. எனினும் கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து அந்த அரசாணை திரும்பப் பெறப்பட்டது. தொடர்ந்து கடந்த வாரம் ஒரு திருத்தப்பட்ட அரசாணையை அரசு வெளியிட்டது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பொதுவான 3வது மொழியாக ஹிந்தி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஹிந்திக்கு பதிலாக வேறொரு இந்திய மொழியை தேர்வு செய்ய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் ஒரு வகுப்பில் குறைந்தபட்சம் 20 மாணவர்கள் அத்தகைய விருப்பத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 20 மாணவர்களின் விருப்பம் கட்டாயம் என்ற நிபந்தனை ஹிந்தியை நடைமுறையில் எளிதில் கட்டாயமாக்க வழிவகுக்கும் என பலரும் கருதுகின்றனர். பெரும்பாலான பள்ளிகளில் பிற மொழிகளுக்கு இந்த எண்ணிக்கையை அடைவது கடினம் என்றும், பிற மொழிகளுக்கான பாடத்திட்டம், பாடப்புத்தகங்கள் அல்லது ஆசிரியர்கள் இல்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாநில அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே, ஹிந்தி மொழி திணிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே மொழி என்ற சர்வாதிகார கொள்கையுடன் அரசு செயல்படுவதாக விமர்சித்துள்ள அவர், மும்பையில் ஜூலை 7ஆம் தேதி ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக பல்வேறு அமைப்புகளால் நடத்தப்பட இருக்கும் போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக கூறினார். இதேபோல் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரேவும் ஜூலை 6ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே இதுகுறித்து கருத்து கூறியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் சரத்பவார், தாய்மொழியை புறந்தள்ளிவிட்டு வேறு மொழியை கற்பிக்க கூடாது என்றும், மராத்தியை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இதுகுறித்து விளக்கம் கொடுத்துள்ள மகாராஷ்டிரா மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தாதா போசே, எந்த ஒரு குறிப்பிட்ட மொழியையும் கற்க வேண்டும் என தாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை என்று கூறியுள்ளார். 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு வாய்மொழியாகவே கற்பிக்கப்படும் என்றும், 3ஆம் வகுப்பிலிருந்தே ஹிந்தி பாடப்புத்தகங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் ஹிந்தி தேர்வு எழுத வேண்டி இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனுக்காகவே ஹிந்தியை விருப்ப அடிப்படையிலான 3ஆம் மொழி பாடமாக அறிமுகம் செய்ய உள்ளதாகவும், இதனால் மராத்திக்கான முக்கியத்துவம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்றும் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் இருவரும் இந்த விவகாரத்தில் இதுவரை அதிகாரப்பூர்வ கருத்து தெரிவிக்கவில்லை. ஹிந்தியை வலிந்து முன்னெடுப்பதில் அவர்கள் இருவருக்கும் நாட்டமில்லை என்று நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அரசின் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து அரசியல் கட்சிகளும் மராத்தி அமைப்புகளும் தங்கள் எதிர்ப்பை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல முடிவு செய்துள்ளன. மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் மற்றும் உணர்ச்சிபூர்வமான பிரச்சனையாக ஹிந்தி மொழி திணிப்பு மாறியுள்ள நிலையில் இது ஆளும் பாஜக கூட்டணி அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக தினேஷ் குகன். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.